ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, ஒரு 4-5 நாளாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி போட்டாச்சு. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ண பிரியா ஒயிட்டி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலர் டேஸ்க்கான கோலமும் இருக்குங்க, அதையும் போய் பாருங்கள். கலர் கோலம் போட்டு வீடியோ தான் போடலை, ஆனால் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாட்ச் பண்ணுங்கள். அதில் ரெகுலர் டேஸ்க்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோலம் அதில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கண்டிப்பாக அதுலேயும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூரியகாந்தி போட்டு அதில் தட்டாம்பூச்சி போட்டிருக்கேன். ட்ராகன் ஃப்ளைன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் ஃப்ளவர் ட்ராயிங் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் வந்துச்சு. ஒரு பாக்ஸ்குள்ளார ஒரு ஃப்ளவர் ஆஃப் இருந்துச்சு, இன்னொரு ஃப்ளவர் ஒரு முக்கால்வாசி இருந்து அதில் ஒரு லேடி பக் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சு. சரி, அப்படியே போட வேணாம், நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நான் போட மாட்டேன்னு, கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போடுவோன்ட்டு அந்த பாதி இருக்குது பாருங்கள், அந்த சன்ஃப்ளவர் போட்டுட்டு அதில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இந்த 2 சைடும் ஒரு கால்வாசி தெரிகிற மாதிரி போட்டுட்டு, நம்ம லேடி பக் போட வேணாம், அந்த வண்டு மாதிரி இருந்தது, அது போடாமல் தட்டாம்பூச்சி போட்டுக்கலான்ட்டு அது தனியாக ஒரு பிக்சர் எடுத்து பார்த்து அதை போட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்காங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃப்ளவருக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கலர் எல்லோ, ஒயிட்டு, ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ஆரஞ்சு, அப்படியே ஆரஞ்சு கலர் இருக்கும் இல்லையா, அதை அது ஒரு ஷேடோ கொடுத்துக்கிட்டேன். இந்த குட்டி சவுண்ட் அப்பப்போ கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, லைட் எல்லோ, லெமன் எல்லோ, அதையும் அவுட்லைனில் கொடுக்குற மாதிரி கொடுத்து உள்ளார லைட் ஷேடு கொடுத்துக்கிட்டேன். இப்போ 3 தடவை கலர் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காவி கலர் இருக்கும்ல, செங்காமட்டை கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த காவி கலரில் லைட்டாக ஒரு ஷேடும் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது சாக்லேட் கலர் மாதிரி நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான். அந்த கலரை கொடுத்து லைட்டு, அது ஒரு மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கும், டார்க்கும் லைட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த க்ரீனு லைட்டாக கொடுத்துட்டு உள்ளார சென்டரில் பிளாக் கலர் இன்னும் கொஞ்சம் லைட் ஷேடு கொடுத்துக்கிட்டேன். இப்போ அதுலேயும் 3 கலர் கொடுத்துருக்கேன் உள்ளார. பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரைடே, டியூஸ்டே அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா நெக்ஸ்ட் இயர் மார்கழிக்கு இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிக்கு கோலம் பிடிக்கும்னாலும் நம்ம சேனலில் இருக்குது, புள்ளி வச்ச கோலம்னாலும் நம்ம சேனலில் இருக்குது, புள்ளி வைக்காமல் வரைகிற கோலமும் நம்ம சேனலில் இருக்குது. ஷார்ட்ஸ்லேயும் போய் பாருங்கள், நம்மளோட வீடியோஸ்லேயும் அந்த மாதிரி கோலம் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இங்கே பேக்ரவுண்டில் ஸ்கை ப்ளூ இருக்குது இல்லையா, ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டு அதிலே பிங்க் ஷேடை லைட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லாவெண்டர் கலரும் லைட்டாக கொடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த தட்டானுக்கு பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் உள்ளார நான் கலர் கொடுத்துருப்பேன். அந்த தட்டானோட ரெக்கை அந்த கலர் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா, ஒயிட்டு, ஒரு பிஞ்சு எல்லோ, சும்மா லைட்டாக ப்ரௌன் கலர், ரொம்ப லைட்டாங்க, அதை மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுத்துக்கிட்டேன். அது ஒரு மாதிரி சாண்டல் கலர் மாதிரி வந்துச்சு, அதை கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, பிளாக் கலர் ஒரே ஒரு பிஞ்சு, அதை மிக்ஸ் பண்ணி அந்த ரெக்கைக்குள்ளார சும்மா ஒரு கோல்டன் கலர் வரா மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அந்த ரெக்கையிலே பிளாக் கலரை வச்சு அந்த ஒரு கொடு கொடாக போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே தலைக்கு கொடுக்குறது ரெட் கலர் கொடுத்துக்கிட்டாங்க. அந்த நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா ரெக்கைக்கு, அதையும் அந்த உடம்புக்கு லைட்டாக போட்டுட்டு அந்த ரெட் கலரையும் பிளாக் கலர் லைட்டாக ஷேடு கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நான் பிளாக் கலர்லேயே கொடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. இது ஒயிட்டில் லைட்டாக, ரொம்ப லைட்டாக அந்த ஒயிட் ஷேடு கொடுத்துக்கிட்டேன். அந்த ரெக்கையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கோல்டு கலர் அதுக்கப்புறமா அந்த ரெக்கை மாதிரி போடுறேன் பாருங்கள் பிளாக் கலரில், இது கொடுத்த பிறகு தான் அந்த கோல்டு கலர் மிக்ஸிங்கே கொஞ்சம் லைட்டாக கொடுத்தேன். இது கொடுக்குறேன் பாருங்கள், இதை தான் சொன்னேன். அது பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்கள் 2 கலர் கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறமா அந்த பிளாக் கலரில் அந்த ரெக்கைக்கு நடுவில் கோடு கோடாக போட்டிருக்க பாருங்கள், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இலைக்கு நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி லைட் க்ரீன், டார்க் க்ரீன் கொடுத்துட்டேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.